வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இந்த சொல்லுவாங்கள்ல வாழ்ந்த கட்டாங்க அந்த மாதிரி இதுக்கு மேலே ஓகே வாழ்க்கை வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிடுவோன்னு 100 ஃபீட் ரோட்டில் 100 ரோடு வேளச்சேரி 100 ரோடு இருக்குல்ல, இங்கே தான் நான் கடை வச்சுருக்கேன். கார்பரேஷன்காரங்க வந்தாங்க, என்கிட்ட எந்த ஒரு தப்பான பொருளும் இல்லை, அதே மாதிரி நானும் தப்பான ஃபுட்டும் தயாரிக்கலை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்தாங்க, வந்துட்டு என்ன நீங்கள் கடை போட்டுருக்கீங்க, 1000 ரூபா ஃபைன் போடுவேன் அப்படின்னாங்க. எதுக்கு சொன்னாங்க, ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. 1000 ரூபா ஃபைன் போடுவேன் அப்படின்னாங்க, இல்லை கடையை தூக்கிடுவேன் நாளைக்கு அப்படின்னாங்க. இதுக்கு மேலே லாஸ்ட் நான் இது குமாரண்ணா, நீ வந்து இந்த வீடியோ பார்க்குறேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி நிறைய பசங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுங்க. ஏதாவது ஒன்று எங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி, எங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுங்க. எப்படி நான் வந்து உங்களை வந்து நேரில் வந்து சந்திக்கிறது, எப்படி வந்து நான் கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. உங்களை நம்பி ஓட்டு போட்டாச்சு, நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க, அமைச்சராக ஆகிட்டீங்க. குமாரண்ணா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரோட்டில் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன இது நடக்குது, எதுக்கு இதெல்லாம் நடக்குது, எப்படி கரெக்ட் பண்ணலான்னு கொஞ்சம் யோசிங்க. இதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருக்கும் நல்ல விதமாக நடக்கிற மாதிரி, எல்லோரும் வாழ்க்கையும் வந்து சிறப்பிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு செயலை செய்வீங்க அப்படின்னு நம்பி இந்த பதிவை போடுறேன். நான் மட்டும் பயனடைந்தால் இந்த பூமியில் வந்து சந்தோஷமாக இருந்துட முடியாது. எல்லா மக்களும் இந்த வாழ்க்கையில் வந்து பயனடையணும். அப்போ தான் வந்து அவங்கக்கிட்டேருந்து நான் ஒரு அன்பை எதிர்பார்க்க முடியும், என்கிட்டேருந்து அவங்க ஒரு அன்பை எதிர்பார்க்க முடியும். அந்த அன்புக்காக தான் எல்லோரும் இயங்குகிறோம், வாழ்கிறோம். ப்ளீஸ்ண்ணா, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. வந்தாங்க, 1000 ரூபா ஃபைன் போட்டிருந்தாங்க, அது நான் என்னோடய பிரச்சனையை சொன்னேன். சார் இந்த பாருங்கள், வாழ்க்கையே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நீங்கள் 1000 ரூபா போடுறீங்க அப்படின்னா, இந்த 1000 ரூபா என் வாழ்வாதாரம். நீங்கள் போட்டு நீங்கள் பாட்டுன்னு போயிடுவீங்க, கடைசியில் நான் தான் அதுக்கான கஷ்டத்தை பண்ணணும், அதான் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா என்னோட இந்த பதிவு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும், எனக்கு ஒரு அடையாளமாக இருக்கும்னு நம்புகிறேன். குமாரண்ணா எங்கேயாச்சும் இருந்தால், எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா, யாராவது சொன்னாங்கன்னா, ஷேர் பண்ணாங்கன்னா, எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.